முருகாச்சரணம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 2022ல நாங்க வந்து காஷி ராமேஸ்வரம் போணும்னு ஒரு பிளான் வந்தது. சரி அது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு 10 டேஸ் ட்ரிப். ஏன்னா நெறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு நம்மளுக்கு. எனக்கு மதர் இன் லா, ஃபாதர் இன் லா 2 பேரும் இல்ல. ஸோ அவளுக்கு அந்த தர்ப்பணம்லாம் பண்ணணும். அது மாரி நெறைய ரிச்சுவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் பிளான் பண்ணோம். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்க வந்து ராமேஸ்வரம் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஓரளவு நம்போ தமிழெல்லாம் பேசி மேனேஜ் பண்ணிடலாம். நார்த்துக்கு போறது வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் போறோம். லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கு. நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எங்களுக்குள்ளயே. சரி ஆனா பிளான் பண்ணிட்டோம். எல்லாம் போலாம். ஒரு 5 டேஸ் ரா காஷிக்கு ஆகும்ன்னு சொன்னா, அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்றதுக்கு. சரி பிளான் பண்ணிட்டு 5 டேஸ் எல்லாரும் ஃபேமிலியோட மச்சினர் எல்லாரும் ஃபேமிலியோட போனோம். போனா, அங்க வந்து போகும்போதே எங்களுக்கு அந்த ஃபியர் வேற இருந்தது. அங்க ஒரு மாமா எல்லா அந்த ரிச்சுவல்ஸ் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணா. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், "நீங்க எல்லாமே போய் கங்கா ஸ்நானம்லாம் பண்ணிட்டு வாங்கோ. ஒரு ஒரு அந்த காட்டு எல்லாமே நீங்க ஸ்நானம் பண்ணணும்." அந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணார். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அப்ப பண்ணின்னு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ப வந்து ஃபர்ஸ்ட்டு டே வந்து கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு, அ வந்து அங்க தெவசம் அதெல்லாம் பண்ணுவா. சரி அதுக்கு போலாம் அப்படின்னு போக எல்லாரும் கிளம்பின்னு இருந்தோம். அப்போ ஒரு வயசான தாத்தா, பாட்டி அங்க வந்திருந்தா. அவ வந்து அந்த மாமாக்கு வந்து ஒரு 87 வயசு இருக்கும். அந்த மாமிக்கு ஒரு 75, 70 அப்படி 76 அப்படி இருக்கும். அவ வந்து நாங்க வந்து இந்த மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே எங்களுக்கு யாரு அந்த இது பண்றாரோ, தர்ப்பணம்லாம் பண்றாரோ, அதே மாமா தான் அவளுக்கும் பண்றா. அந்த மாமிய நாங்க வந்து அந்த தெவசம் பண்ற இடத்துல பார்த்தோம். அந்த மாமி வந்து தமிழ்க்காரான்னோனே எல்லாரும் பேச வருவாளே, அது மாரி பேச வந்துட்டா. உடனே பேசி பழகி எல்லாம் இது பண்ணிட்டோம். நாங்க வந்து தெவசத்துக்கெல்லாம் கிட்ட இருந்து இந்த மாரி பண்ணணும், இந்த மாரி பண்ணணும் அதெல்லாம் சொன்னா. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்ளோ வயசானவா, அவ வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு வழிகாட்டி மாரி இருந்தா எல்லா இடத்துக்கும். அடுத்த நாள் அந்த மாமி என்ன சொன்னா, "நாங்களும் 5 நாள் இருக்கோம்." அப்படின்னு சொல்லி, "நாங்க அடுத்த நாள் கங்கை கரையில பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொன்னா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் வந்து அந்த கங்கா ஸ்நானத்துல அந்த 5 காட் ஏதோ இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. சரி அங்க போனோம். அந்த மாமா, மாமி வந்து நாங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இது பண்ணோம். அந்த மாமா, மாமி ஒண்டி அந்த படியிலேயே உட்காந்து உள்ளயே வரல. "ஏன் நீங்க உள்ள வரல?" அப்படின்னா, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏஜ் ஃபேக்டர் வேற. வழுக்கி எங்கேயாவது விழுந்துட்டோம்னா, அப்புறம் எங்கள கூட்டின்னு போறதுக்கும் ஆள் இல்ல. நாங்க தனியாவே வந்தோம்." அப்படின்னு சொன்னா. சரி நாங்க என்ன பண்ணோம், "நீங்க இது இவ்ளோ தூரம் வந்திருக்கல், கங்கா ஸ்நானம் பண்ணாம போக்கூடாது. வாங்கோ." அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு, நாங்க 2 பேரும் நானும் என் ஹஸ்பண்டும் கூட்டின்னு போய் அந்த மாமிக்கு கங்கையில நல்லா நடுவுல கூட்டின்னு போய் அப்ப வந்து அந்த மோடிஜி வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தார். ரொம்ப நீட்டா இருக்கும் அப்போ. அந்த டைம் தான் நாங்க அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா அந்த இது. அப்ப போம்போது இந்த மாமி, மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து என் பொண்ணு, பையன் கூட வந்திருந்தா எப்படி அவ பார்த்து பண்ணியிருப்பாளோ, நீங்க அது மாரி எங்களுக்கு எல்லாம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி, அவ ரொம்ப ஒரு மாதிரி கண்ல ஜலம் வந்துட்டு அவளுக்கு அந்த இது பண்ணோனே. சரி நாங்க கூட்டின்னு வந்துட்டு, அப்புறம் அந்த போட்ல ஏறுனோம். போட்ல ஏறுனா, அங்க எப்படின்னா, போட்ல ஏறுன உடனே அவ வந்து அந்த கங்கை ஜலத்த வச்சே அரிசிய போட்டு, அங்கேயே வந்து அந்த குமுட்டி அடுப்புல சாதம் வேகும். அந்த இதுல. போட்லயே வேகும். அங்க போய் ஒரு 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 இடத்துல போய் நம்ம பிண்டம் போடணும். இதெல்லாம் அந்த கும்ட்டி அடுப்புலாம் நம்மளுக்கு எப்படி பண்றது எங்களுக்கு சுத்தமா தெரியாது. அந்த மாமி வந்து அவ்ளோ ஹெல்ப். ஒரு இப்போ என் கூட என் மாமனார், மாமியார் இருந்தா எப்படி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல, அது மாரி இந்த மாரி இங்க நீ ஊதணும், ஊதணும். அது மாரி ஊதி, விசிறில விசிறி எல்லாம் பண்ணணும். நீங்க இங்கேருந்து ஒரு காட்லேருந்து இன்னொரு காட் போகறதுக்குள்ள அது வெந்துரும். அது வெந்து நீங்க பிண்டம் பிடிக்கணும் அதுல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா இதெல்லாம் தெரியாது. ஆனா, அந்த மாமி ஒண்ணுத்துக்கும் நீ இப்படி புடி சூடா வேற இருக்கும். பயங்கர சூடா இருக்கும். கையில பிடிக்கவும் முடியாது. ஆனா, நீ அந்த இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள இத முடிச்சிடணும் இதெல்லாம். அது அந்த இடத்துல அந்த பிண்டம் போடணும். அப்புறம் ஒரு ஒரு காட்லயும் இறங்கி நீங்க ஸ்நானம் பண்ணணும். அவாளுக்கு இறங்குறதும் கஷ்டம், ஏறுறதும் கஷ்டம். இதுக்கு எல்லாம் நாங்க வந்து அவள புடிச்சு, நீங்க இறங்குங்கோன்னு சொல்லி இறங்கி அவ ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணா, தே ஆர் வெரி ஹேப்பி. எங்களுக்கும் வந்து இப்ப நாம ஒரு மாதிரி கவலைப்பட்டுன்ட்டு போனோம். ஆனா, அங்க வந்து கடவுள் யாரையோ ஒருத்தர அனுப்புறா உங்களுக்கு. நீங்க கவலைப்படாத நான் வரேன்னு சொல்லிட்டு, அவ வந்து கூடயே இருந்து அதே மாரி கயாக்கு போனோம். கயால வந்து அந்த மாமி மொத நாளே போயிட்டு வந்துட்டா.
எங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றா. கயால வந்து நீங்க வந்து 64 பிண்டம் பிடிக்கணும். அதுக்கு எல்லாம் இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணு. நீ என் மச்சினர் குழந்தை, சின்ன குழந்தை. சின்ன குழந்தையெல்லாம் வச்சுன்னு போறேன். ரொம்ப ட்ரையா இருக்கும் டிராவல். அவ்ளோ ஒரு கூட வந்தா எப்படி நம்ம கூட ரிலேட்டிவ் வந்தா எப்படி சொல்லுவா? அது மாரி சொன்னா. எங்களுக்கு என்னன்னா, நம்ம அப்பா, அம்மா இவரே என் ஹஸ்பண்ட் கூட ஃபீல் பண்ணாரு. நம்ம அப்பா, அம்மாவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாரி இருந்தது. அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம வந்து ஒரு கவலையில போகும்போது, எனக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு கவலைய ஒரு இது பட்டுன்னு நம்ம பிரயத்தனம் தான் படுறோம். ஒரு போணுன்ற ஒரு தாட் தான் நம்மளுக்கு வருது. பட் கடவுள் யாரையோ ஒருத்தர அனுப்புறார். அந்த இடத்துல அனுப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறார். அதே மாரி எனக்கு அப்போதான் வந்து அந்த விஸ்வநாதர் கோவில் வந்து ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா. எங்களுக்கு தர்ஷன் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்க என்ன பண்ணோம், கேட்டோம் அந்த மாமாவ கேட்டோம். அவர் சொன்னார், "இல்லம்மா தர்ஷன்லாம் இப்போ உனக்கு கிடைக்காது. ரொம்ப கிரவுட் அதிகமா இருக்கு" அப்படின்னு. சரி சும்மாவாவது நம்ம கியூல போய் நார்மல் இதுல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு நாங்க வந்து சும்மா தர்ஷன் பண்றதுக்கு நிக்கிறோம். அங்கேருந்து யாரோ ஒரு செக்யூரிட்டி வந்து திடீர்னு தள்ளி இந்த கியூல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். சரி நான் அந்த கியூல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி அந்த கியூல போய் நின்றோம். நின்றா அந்த கியூ வந்து சப்த ரிஷி ஆரத்தியோட கியூ. அது வந்து 7 ரிஷிகள் பண்ற இதுவாம். பூஜை பண்ற அந்த கியூவாம். எங்ககிட்ட அந்த டிக்கெட்டும் கிடையாது. யாருமே எங்கள டிக்கெட்டும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. "இங்க உட்காந்துக்கோங்க" அப்படின்ட்டா. அந்த பூஜைக்கு டிக்கெட் கிடைக்கிறதும் கஷ்டமா நாங்க அந்த பூஜை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொல்றதுக்கே ஒண்ணும் புரியல. அது ஏன்னா அவ்ளோ சூப்பரா இருந்தது அந்த இது. 7 7 ரிஷிகள் வந்து பண்றதா இன்னுமே காஷில எவ்ரிடே 7:00 அது பண்ணுவா. அது வந்து 7 ரிஷிகள் வந்து பண்ற மாரி 7 கோத்திரத்துல இருக்கிற ப்ரீஸ்ட் தான் பண்ணுவா அது. செமையா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனா எங்களுக்கு எப்படி, எதுவுமே நாங்க பண்ணல. ஆனா நெனச்சிருந்தோம் பார்க்கணும்னு. பகவான் வந்து யார் மூலமோ அனுப்பிச்சு இப்படி சொல்லி, ஒரு ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இதுலேருந்து என்ன, நான் என்னுடைய அனுபவம் என்னன்னா, நம்ப எப்பவுமே ஒரு முயற்சி பண்ணணும். மத்ததெல்லாம் கடவுள் ஆட்டோமேட்டிக்கா வழி பண்ணுவார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து. முருகாச்சலம். முருகாச்சலம்ப்பா ரொம்ப நல்லா இருந்தது.